அரசு நிகழ்ச்சி என்பது அரசியலுக்கு அப்பாற்பட்டது. அந்த அடிப்படையில் இங்கே துணை முதலமைச்சர் அவர்கள் எங்களெல்லாம் அழைத்து இந்த நிகழ்ச்சியிலே மகளிர்களுக்கு வழங்கக்கூடிய இந்த நல்ல பல திட்டங்களை நம்ம அனைவருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று உன்னத நோக்கோடு செய்து கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சியில் அவர் நாங்கள் மனதார பாராட்டுகிறோம். அதே வேளையில் வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் சொல்ல வேண்டும். அந்த அடிப்படையில் எங்கள் சேலம் மேற்கு தொகுதியை பொறுத்தவரையில் சிறப்பு திட்ட அமலாக்கத்தின் சார்பிலே நம்முடைய துணை முதலமைச்சருடைய கண்காணிப்பில் இருக்கிற துறையின் சார்பில் நாங்கள் கேட்டோம். சேலம் ஃபேர்லேண்ட்ஸில் முழுக்க தண்ணி போகுது. அதை ஒரே ஒரு 2 சென்டிமீட்டர் மழை பெஞ்சா கூட ஊரே மிதக்குதுன்னு சொல்லி கேட்டோம். 8.5 கோடியிலே நிதி ஒதுக்கி அந்த பணி இப்பொழுது சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி இன்னும் பல திட்டங்களை நாங்கள் கேட்டிருக்கிறோம். அதே நம்ம புது ரோட்டில் ரவுண்டானா கேட்டோம். மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் அண்ணன் ராஜேந்திரன் அவர் அமைச்சராக முன்னாடியே அவரை கூட்டு போய் பூஜை போட்டு அதை தொடங்கி வச்சோம். ஏடிசி நகர் பாலம் உள்ளிட்ட பல பாலங்கள் கேட்டோம், கொடுத்தார்கள். என்னென்னா எங்களுடைய மேற்கு தொகுதியை பொறுத்தவரையில் சேலம் மாநகரத்தில் மொத்தம் 3 தொகுதி இருக்குது. 45% எங்களுடைய மேற்கு தொகுதி. அந்த காரணத்தினால புதிதாக இணைத்த பல பகுதிகளுக்கு சாக்கடை வசதிகள் இல்லை, சாலை வசதிகள் இல்லை. அதற்காக உங்களுடைய துறையின் சார்பில் ஒரு 50 கோடியை சேலம் மேற்கு தொகுதி சிறப்பு நிதியாக ஒதுக்க வேண்டும். என்ன காரணம்னா நீங்கள் கேட்டால் கொடுப்பீங்கன்னு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. சட்டமன்றத்தில் விளையாட்டு வீரர்களுக்கு, சேலம் மாவட்டத்தை சேர்ந்த விளையாட்டு வீரர்களுக்கு ஒரு சில பேர்த்துக்கு பரிசு தொகை வழங்க வேண்டும் என்று அது விட்டு போச்சு. உங்களிடத்தில் நான் கேட்டேன். நீங்கள் அந்த 5 விளையாட்டு வீரர்களுக்கும் நிதியை தந்தீர்கள். எங்களுக்கு சேலம் மேற்கு தொகுதி நாளை இந்த மாதத்தில் தேர்தல் வரப்போகிறது. அது எல்லாத்துக்குமே பொதுவாக, உங்களுக்கு எங்களுக்குன்னு இல்லை, பொதுவாக எல்லாத்துக்குமே தேவை. அந்த சாலை வசதியும் சாக்கடை வசதியும் நம்ம அண்ணன் ராஜேந்திரன் அவர்கிட்ட சொல்லி ஒரு 50 கோடி ரூபாயை சிறப்பாக சேலம் மேற்குக்கு ஒதுக்கி தர வேண்டும் என்று அன்போடு துணை முதலமைச்சரிடத்தில் வேண்டுகோள் விடுத்து வாய்ப்புக்கு நன்றி சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.